நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. ஒரு புதிய அத்தியாயம்னே சொல்லலாம். ஏன்னா சென்னையில் காவிரியில் இருக்கக்கூடிய ஆல் 3 branches are now equipped with the 4th generation Da Vinci robot, which is the best robot that is currently available in the world. So the main success of all these things, it's not about buying sophisticated equipments. அதாவது பணம் இருக்க யாரால வேணாலும் ஒரு விலை உயர்ந்த ஒரு கருவியை நம்ம வாங்கிட முடியும். But it is never about the mission. It is about the man behind the mission. Robotic கருவி சிகிச்சையானது அதுவே போய் ஒரு ஆபரேஷனை பண்றது இல்லை. அது ஒரு மருத்துவரோட பார்வையை விசாலமாக்குது, இன்னும் கூர்மையாக்குது, அவரோட செயல்திறனை இன்னும் நல்லபடியாக என்ஹான்ஸ் பண்ணுது. So it increases the capability of the surgeon, and I think this all aligns with the vision of Kaveri. I don't feel so proud saying that I am a robotic surgeon alone. நான் ஒரு robotic அறுவை சிகிச்சை மருத்துவர் அப்படின்னு சொல்றதுல மட்டும் எனக்கு பெருமை இல்லை. ஒரு நோயிலிருந்து கம்ப்ளீட்டா மிக விரைவாக குணமடைந்து சந்தோஷமாக ஏழியா ஒரு நோயாளி அவங்களோட வாழ்க்கைக்கு திரும்ப போகும் போது கொடுக்குற சந்தோஷம் வேற எதுவும் கொடுக்கறது இல்லை. எந்த மூலையில் போனாலும் அங்கே ஒரு காவிரி ஹாஸ்பிட்டலில் அட்வான்ஸ் ரொபாட்டிக் சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். இது விரைவிலேயே தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் எந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வேணாலும் ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணணும்னா அங்கே ஒரு காவிரியில் ஒரு ரொபாட்டிக்கோடு இருக்குன்றது அடுத்து எங்களோட ஒரு கனவாக இருக்குது. இப்போது ரொபாட்டிக் கருவி எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாரும் அதை பற்றி பேசுகிறோம். என்ன அட்வான்டேஜ் இப்போ பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குறாங்க, சார் இப்போது லாப்ரோஸ்கோப் முன்னாடி நம்ம அந்த கீஹோல் ஆப்ரேஷன் சொல்லுவோம், அது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போது திடீர்னு ரொபாட்டிக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஏன் லாப்ரோஸ்கோப்லேயே பண்ணி விடலாமே டாக்டர், இது எதுக்கு எனக்கு இப்போ அடிஷ்னலாக பண்ண போகிறீங்கன்னு எல்லாரும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுவான்னு, எனக்கு ரொபாட்டிக் பண்ண வேண்டாம், நீங்கள் பண்ணுற மாதிரி தான் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண சந்தேகங்களாக இருக்குது. அப்போ தான் நம்ம தோணுச்சு, இது ஏன் நம்ம ரொபாட்டிக் பண்ணணும், எதுக்கு, என்ன இப்போ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ், லாப்ரோஸ்கோப் பண்ணிகிட்ருக்கோம் 15-20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், அதுலேயும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு தான் பண்ணுறோம், ஏன் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அது முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இதில் நம்ம ஒரு 10 மடங்கு வரைக்கும் மேக்னிஃபை பண்ண பார்க்க முடியும். அது நம்ம லாப்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம கை ஓப்பனில் நம்ம கைகள் மூவ் பண்ணுற அளவுறதோட 7 degrees ஆஃப் மூவ்மெண்ட் அதோடு அதிகமாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். ரொம்ப ஒரு டெப்த்தில் இருக்கிற ஒரு உறுப்புகளை போய் பார்த்து மேக்னிஃபை பண்ணி நம்ம கையில் இருக்கிற அந்த நடுக்கங்கள்லாம் இல்லாமல் அந்த ரொபாட்டிக் கருவியை வச்சு பண்ண முடியும். எல்லா பிரான்ச் ஆஃப் காவேரியிலையும் சென்னையில் இருக்க 3 பிரான்ச்லேயுமே வச்சுட்ருக்கோம். இதை நம்ம ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில், அதாவது ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் பேஷண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் லாப்ரோஸ்கோபிக் செய்யக்கூடிய ப்ரொசீஜரோட ஒரு சிறு அளவு மட்டுமே செலவு பண்ணாலே ரொபாட்டிக் மூலமாக எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுறதுக்கான வசதி நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. டாக்டர் ஜாய்னர் குறிப்பிட்ட மாதிரி இதுக்கு எந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். ஒரு கைனகாலஜிக்கல் ஆப்ரேஷன், ஜென்ரல் ஆப்ரேஷன், ஹெர்னியா, கால் பிளாடர் ஆப்ரேஷன், கேன்சர் ஆப்ரேஷன்ஸ், எல்லா வகையான கேன்சர் ஆப்ரேஷனும் ரொம்ப நுண்ணியமாக அந்த கேன்சரோட கட்டியை நல்ல ஒரு மார்ஜினோட அழகாக கட் பண்ணி எடுத்து முக்கியமான உறுப்புகள் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ கேன்சர் ஆப்ரேஷன், யூராலஜி, கிட்னி சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன், இது இல்லாமல் இன்னும் காம்ப்ளெக்ஸ் அட்வான்ஸ்டு கேஸ்ட்ரோ ஆப்ரேஷன்ஸ், இது மாதிரி எல்லா துறைகள்லையுமே ரொபாட்டிக்கை பயன்படுத்த முடியும். இது இந்த பர்டிகுலர் துறைக்கு மட்டும்தான் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எந்த வகையான பேஷண்ட்டாக இருந்தாலும் அந்தந்த ஸ்பெஷாலிட்டியில் ட்ரெயினான சீனியர் மருத்துவர்கள் எல்லாருமே எல்லா பிரான்ச் ஆஃப் காவேரியிலையும் வேலை பார்க்குறாங்க. அதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். Dr. Arvind sir visions to offer
the very best in surgical innovation has brought our Kaveri Hospital the latest advanced robotic surgery. With this capability in Radial Road, we have doctors spanning from gynecology headed by Dr. Tendril, GI oncology and GI surgeries headed by Dr. Sendil, Mahesh Sundaram, Arun Kumar, and urology by Shivraj, Bharat Kumar and Raja sir, and surgical oncology myself, and general surgery by Dr. Ashwin Balaji. We are able to offer robotic surgery to at an affordable cost without compromise on post-operative care. We never compromise on the post-operative care or that whatever is needed for the patient. We give the best from our side to have a smiling face on the patient. So we want the patient to go home smiling, happy, and also not to burn their hands spending a lot. And we at Kaveri Radial Road have operated on a 2-year-old kid with the help of robotic surgery, and even an 85-year-old. And we have operated a 1.5 kilo myoma also for a patient. So what I want to say is, we can do all advanced surgeries more precisely with quick recovery, same day walking, ICU stay required is decreased, patient is able to breathe freely, and we can operate from head to toe. Most of the surgeries now we are doing with the help of robo, and with this the patient will have a good quality of life. ஸோ வந்து என்ன தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே ஏர்லி அடாப்டர், அது ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வருதுன்னா கூடிய சீக்கிரம் அதை வந்து எவ்வளோ தூரம் அடாப்ட் பண்ண முடியுமோ அப்படி அடாப்ட் பண்ணதுனால தான் நம்மளோட க்ரோத்தும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. டாக்டர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி, எஸ் சார், மணி இருந்தால் டெக்னாலஜி வாங்கலாம். இஃப் a hospital can afford to buy a robo, they will buy a robo. பட் வந்து இது யார் ஆப்ரேட்டர், அந்த ரோபோ ஆப்ரேட்டர், அந்த குவாலிஃபைடு சர்ஜன்ஸ், காம்பிட்டன்ட் சர்ஜன்ஸ், சேஃப் சர்ஜன்ஸ், அவங்க கையில் இருக்கிறதுனால தான் இந்த ரொபாட்டிக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலில் சென்னையில் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. பிட்வீன் தீஸ் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து we have got 1000 ஹாஸ்பிட்டல் பெட்ஸ். இந்த 3மே டெர்ஷியரி டு குவாட்டர்னரி கேர், அந்த மாதிரி அட்வான்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஈவன் அன்டில் லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் ரொபாட்டிக் சர்ஜரினா ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் போய் அந்த பர்டிகுலர் சர்ஜன்ட்டை பண்ணணுங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி இல்லாமல் ஒரே சமயத்தில் சென்னையில் இருக்க அனைத்து காவேரி ஹாஸ்பிட்டல், அது 3Xங்கிறது, நீங்கள் ஊடக நண்பர்களையே காவேரி 3Xன்னு சொல்கிறேன்னு, சென்னையில் இருக்க நம்ம அனைத்து காவேரி மருத்துவமனைகளிலும் அந்த அட்வான்ஸ் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் டாவின்சி ரோபோ இருக்கிறது மட்டும் இல்லாமல் மருத்துவ நிபுணர்கள், இந்த ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன்ஸ் அத்தனை பேருமே அதில் வந்து ரொபாட்டிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுல வல்லுநர்களாக இருக்காங்க. அதனால் இந்த பேஷண்ட்ஸ் அவுட்கமும் சுப்பீரியராக இருக்குது. ரெண்டாயிரத்தி 2023 நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ சென்னையில் எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் ரொபாட்டிக் ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது மூலமாக நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து ரொபாட்டிக் சர்வீஸை வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து வெளிநாடுகள்லேயே ஒரு சில குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டுமே
அவைலபிளாக இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு சென்னையில் நம்ம காவேரி மூலமாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம வந்து ஒரு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்கே கூடியிருக்கிறது. இந்த ரொபாட்டிக் கருவி வந்து அவன் முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் பண்ணுவோம் பாருங்க, அதை விட அது கிட்டத்தட்ட அதே விலைக்கு அதோட ஒரு 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 மார்ஜினலி ஹையர் காஸ்ட்ல நம்ம காவேரியில் அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுக்க போகிறோம். இதுக்காக தான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டு. இது வந்து காவேரியில் யார் எல்லா பிரான்ச்லையும் இருக்கு. இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா ஸ்பெஷலிஸ்டும் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேன்சர் சர்ஜன்ஸ், ஜென்ரல் கேஸ்ட்ரோ சர்ஜன்ஸ், கைனகாலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட், இது மட்டும் இல்லாமல் மச் மோர் அட்வான்ஸ்டாக டிரான்ஸ்பிளான்ட்லேயும் இப்போ பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து 3 பிரான்ச்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் எல்லா வகையான இன்சூரன்ஸு வச்சிருக்க எல்லா பேஷண்ட்ஸுக்குமே இதை வந்து பயன்படுத்த முடியும். இதை இந்த ஒரு நியூஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து மக்களுக்கு அது தெரிவிக்கணும். இது வந்து விலை அதிகமாக இருக்கும், இதை நம்ம பயன்படுத்த முடியாதுன்ற அந்த அச்சத்தை நீக்கி இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காகவே இதை வந்து காவேரி மருத்துவமனையில் இந்த அட்வான்ஸ்டு ரொபாட்டிக், இதுதான் இன்னைக்கு ஜென்ரேஷனில் ஹையஸ்ட் மோஸ்ட் ரீசன்ட் ஜென்ரேஷன் டவின்சி ரொபாட்டிக் சிஸ்டம் காவேரியில் இருக்கு. இப்போ காவேரியோட எல்லா பிரான்ச்லையும் ஒரு ரொபாட்டிக் இருக்கு. இது வந்துட்டு எல்லா ஆப்ரேஷனும் ரொபாட்டிக்கால பண்ணணும்னா தேவை இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது சில ஆப்ரேஷன்ஸ்க்கு ரொபாட்டிக் தேவைப்படாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-90% ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ரொபாட்டிக் மூலமாக பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம தைராய்டு, சிம்பிள் தைராய்டு ஆப்ரேஷன்ஸ், ஹெர்னியா ஆப்ரேஷன்ஸ், கால்பிளாடர் ஆப்ரேஷன், வந்து அட்வான்ஸ் கேன்சர் ஆப்ரேஷன், ஈவன் நம்ம சிறிய மாட்டு அறுவை எல்லாமே இன்னைக்கு வந்து ரொபாட்டிக்ல பண்ண முடியும். என்ன இப்போ நம்மளுக்கு வந்து தடுக்கிறதுனா காஸ்ட் ஒன்று தான், அதுவும் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால கிட்டத்தட்ட எல்லா ஆப்ரேஷனும் நம்மளால ரொபாட்டிக்ல பண்ண முடியும். இப்போ நம்ம 3 காவேரிலையும் ஒரு காவேரிலையும் ஒரு ரொபாட்டிக் இருக்கு. சரி, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா லேப்ரோஸ்கோபிக்ல பண்றதும் இதுவும் ஆல்மோஸ்ட் டெக்னிக் வைஸ் சேம் தான். அதே மாதிரி நம்ம இப்போ கேஸ் போட்டு தான் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் கற்றுக்கும் போது கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அந்த ரொபாட்டிக் கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ நம்ம காவேரியில் இருக்க எல்லா டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறது, வெளிநாடுகள்லேருந்து பயிற்சி பெற்று இங்கே இந்தியாவில் வந்து